வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லோரையும் கதை பாக்ஸ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இங்க ஒவ்வொரு நாளும் புது புது கதை உங்களுக்காக. ஒரு பெரிய சிட்டியில் இருக்கும் லக்ஸுரி பிரைவேட் ஸ்கூல். அந்த ஸ்கூலில் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ரிச். ஆனால் அந்த சேம் ஸ்கூலில் பழைய ஷூ, பழைய பேக், எம்டி ஸ்டொமக்குடன் வந்த ஒரு பையன் ஒரு நாள் அதே ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா திரும்பி வந்தான். ஒரு பெரிய சயின்டிஸ்டா. அவனோட ஃபுல் ஸ்டோரி தான் இப்போ கேட்க போகிறோம். ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பெரிய கேட், செக்யூரிட்டி, ஏசி கிளாஸ் ரூம், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எக்ஸ்பென்சிவான ட்ரெஸ்ஸு, ஸ்மார்ட் ஃபோன், பிராண்டட் பேக் வச்சுருந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் காரில் வந்துட்டு கிளாஸுக்கு போவாங்க. ஆனால் அந்த க்ரௌடுக்குள்ள தான் நம்ம ஹீரோ வாசு இருந்தான். அவன் ஒரு சிம்பிள் பாயாக இருந்தான். வாசு ஒரு குடிசை பகுதியில் வாழ்கிற ஒரு நல்ல பையன். அவன் அப்பா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர், அவன் அம்மா வீட்டு வேலை பார்க்குறவங்க. பல நேரம் வீட்டில் சாப்பாடு கூட கிடைக்காது. ஆனால் வாசு ஸ்கூலுக்கு வந்துட்டா மட்டும் அவன் ஃபேஸில் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். கிளாஸ் உள்ள போனதும் சில ஸ்டூடெண்ட்ஸ் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. டேய், இங்க பாருடா, வாசு வந்துட்டான். இவன் ஷூ, பேகு, யூனிஃபார்ம்லாம் பாரேன் எப்படி இருக்குன்னு. இவங்கெல்லாம் யாருடா அந்த ஸ்கூல்ல ஷீட் கொடுத்தா? இவனுக்கெல்லாம் இந்த ஸ்கூலை படிக்க வேண்டிய ஆளே இல்லை. நாமெல்லாம் எப்படி இருக்கோம்? ஆனால் இவனை பாரு, இந்த ஸ்கூலுக்கும் இவனுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. வாசு இதெல்லாம் கேட்டு கஷ்டமாக தான் இருக்கு. ஆனால் இவனுங்களுக்கு நேராக பேசக்கூடாது. நான் படித்து என்னோட மார்க்கால தான் இவனுங்களுக்கு பதில் சொல்லணும்னு நினச்சான். கிளாஸில் சாரு லெசன் நடத்திட்டு இருந்தார். அந்த கிளாஸில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணவன் வாசு மட்டும்தான். வாசுக்கு சப்ஜெக்டில் டவுட் வந்தால் எதையும் யோசிக்க மாட்டான். எழுந்து நின்று கேட்பான். வாசு, நம்ம அம்மா அப்பா நம்மளை ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, நம்ம நல்லா படிக்கணும்னு யோசிச்சான். வாசுவுக்கு நிறைய கற்றுக்கிடணும், நிறைய தெரிஞ்சுக்கிடணுங்கிற ஆசை இருக்கு. அவன் கண்ணில் ஒரு கனவு இருந்துச்சு. ஒரு நாள் சயின்ஸ் சாரு வாசுவை கவனிச்சார். வாசுட்ட சார் கேட்டாங்க, வாசு, உனக்கு ஃபியூச்சரில் என்ன ஆகணும்னு ஆசைப்படுறேன்னு கேட்டா. வாசு சிரிப்போட அப்துல் கலாம் சார் மாதிரி சயின்டிஸ்ட் ஆகணும்னு சொன்னான். வாசு சொன்னதை கேட்டு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சிரிச்சாங்க. ஆனால் சாருக்கு தெரிஞ்சது வாசுவை நல்லா கைட் பண்ணா கண்டிப்பாக நல்லா வருவான்னு நினச்சாங்க. அந்த நாளில் இருந்து சார் வாசுவை நல்லா கைட் பண்ண ஆரம்பிச்சாரு. எக்ஸ்ட்ரா புக்கு, ஸ்பெஷல் கோச்சிங்னு வாசுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாரு. சார் எப்பவுமே வாசுவை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. உனக்கு எந்த டைம் வேணும்னாலும், எந்த டவுட்டு, எந்த ஹெல்ப் வேணும்னாலும் கேளு, நான் கண்டிப்பாக பண்ணுவேன்னு சார் சொன்னாங்க. வீட்டில் கரண்ட் இல்லாத போது கூட ஸ்ட்ரீட் லைட்டில் உட்காந்து வாசு படித்தான். இது நமக்கு கிடைச்ச டைமு, இதை வேஸ்ட் மட்டும் பண்ணிடவே கூடாதுன்னு படிச்சுட்டே இருந்தான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவுட்டிங் போகும்போது கூட அவன் மட்டும் லைப்ரரியில் போய் உட்காந்து படித்தான். பல நாள் சாப்பாடு இல்லாமல் கூட இருந்தாலும் அவன் ட்ரீவை மட்டும் எப்பவும் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஆனுவல் எக்ஸாம் வந்துச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் லாஸ்ட் மினிட்ஸில் படிக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் வாசு பல மாதங்களாகவே எக்ஸாமுக்கு தயாராகிட்டு இருந்தான். ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எக்ஸாமில் யோசிச்சுட்டு இருக்கும்போது வாசு மட்டும் சூப்பராக எக்ஸாம் எழுதுனான். எக்ஸாம் ரிசல்ட்டும் வந்துச்சு. ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண நேரம் யார் ஃபஸ்ட் ரேங்க்னு பார்ப்போமா சார் சொன்னார். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சைலண்டாக இருந்தாங்க.
அப்போது சார் சொன்னாங்க, வாசு தான் ஃபர்ஸ்ட் ரேங்க்னு சொன்னாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஷாக் ஆயிட்டாங்க. வாசு கண்ணில் இருந்து கண்ணீராக வந்துச்சு. வாசுவோட அம்மா அப்பாவை நினச்சி ரொம்ப பெருமைப்பட்டாங்க. வாசுவோட மார்க்குக்கு ஸ்காலர்ஷிப்போட சேர்ந்து சென்னை ஐஐடியில் படிக்கிற ஷீட்டும் கிடச்சிச்சு. அங்கே காலேஜ்லேயும் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே சுற்றும்போது வாசு மட்டும் படிச்சுட்டே இருந்தான். காலேஜ்லேயும் நல்லா படித்து கோல்டு மெடல் வாங்கினான். பல ஃபெயிலியர், பல ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையும் தாண்டி அவன் கிவ் அப் பண்ணாமல் முன்னேறி போயிட்டே இருந்தான். கடைசியாக வாசு ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆனா. வாசு அவன் படித்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டாங்க. வாசுவும் ஸ்கூலுக்கு வந்து ஸ்டேஜில் ஏறி பேச ஆரம்பித்தான். நான் பிறந்தது ஒரு புவர் ஃபேமிலி தான். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ன ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் வச்சு ரொம்ப கேலி பண்ணாங்க, சிரிச்சாங்க. அப்போது என்னை நம்பினது என்னோட சார் தான். என்னை கைட் பண்ணி வழி நடத்துனதும் என்னோட சார் தான். நானும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணேன். அதனால தான் இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து நிற்கிறேன்னு சொன்னான். வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எவ்வளோ சோதனை வந்தாலும் படிக்கிறத மட்டும் விட்டுறாதீங்க, கிவ் அப் பண்ணிடாதீங்க. படிப்பு மட்டும்தான் நம்மளை மேலே உயர்த்தி கொண்டு போகும். நம்ம அம்மா அப்பாவுக்கு கிடைக்காத மரியாதையும் நம்ம படிப்பு மூலம் நம்ம செய்கிற வேலை மூலமாக நமக்கு, நம்ம அம்மா அப்பாவுக்கு, நம்மளோட குழந்தைங்களுக்குன்னு எல்லாருக்குமே மரியாதை கிடைக்கும். எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் படிப்பை மட்டும் விட்டுறாதீங்க. நம்பிக்கையும் முயற்சியும் இருந்தால் நாம் எவ்வளோ ஹைட் வேணாலும் ரீச் ஆகலாம். இதை யாராலும் திருட முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.